தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் முஸ்லீம் மதத்துக்கு மாறிட்டாரு, முஸ்லீம் மதத்தை முழுமையாக ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அவர் ஒரு நாள் ஃபுல்லாக முஸ்லீம் மதத்தில் வைக்கிற நோன்பு இருக்கு இல்லையா, அதை ஒரு நாள் ஃபுல்லாக நோன்பு வச்சு அதுக்கப்புறமா களிமா சொல்லி அவர் முஸ்லீமுக்கு மாறிட்டார், இஸ்லாத்தை மனதார ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும், இல்லை அரசியலுக்காக தான் இந்த மாதிரி பண்ணார் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் பேசுகிறாங்க. உண்மை என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடிகர் விஜய் எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரோட முழு பெயர் வந்து ஜோசப் விஜய். இவரோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்களோட அம்மா இருக்காங்க இல்லையா, விஜயோட அம்மா பிரபல பாடகி ஷோபா வந்து அவங்க ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா என் குடும்பத்தில் வந்து ஹிந்து மதமும் இருக்குது, அதே மாதிரி கிறிஸ்தவ மதமும் இருக்குது. விஜய் வீட்டில் அப்பா வந்து கிறிஸ்டியன், அம்மா வந்து ஹிந்து அப்படிங்கிறதுனால அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நல்ல ஒரு மத நல்லிணக்கத்தை வந்து இது பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு குடும்பம். அதே மாதிரி நம்ம விஜய்க்குமே பேர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து பேர் வச்சுருக்காங்க. இப்போ விஜய் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2022 பீஸ்ட் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தாரு. கலவையான விமர்சனங்களை பெற்றுச்சு. அதுலேயுமே நிறைய முஸ்லீம்ஸ் அந்த மதத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து முஸ்லீம் மதத்தை ரொம்பவே புண்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்துக்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு படத்தில் பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம் மதத்தை வந்து ரொம்பவே புண்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் படம் பார்த்துட்டு வந்து கடுமையான விமர்சனங்கள் கூட அந்த டைமில் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்களோட ஒரு நெருங்கிய முஸ்லீம் நண்பர் வந்து தமிழ் மொழிபெயர்த்த குரான் அதை வந்து விஜய் கிட்ட கொடுத்ததாகவும், அது வந்து விஜய் டெய்லி அதை வந்து படிச்சுட்டு வந்ததாகவும், குரானை வந்து படிச்சுட்டு வந்ததாகவும், அந்த குரான் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதாகவும் ஒரு நண்பர் மூலமாக ஒரு சில தகவல் வெளிவந்தது. ஸோ நேற்று நடைபெற்ற இஃப்தார் நிகழ்ச்சியில் விஜய் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக ஒரு பிரபலம் அப்படி இல்லைனா அரசியல் தலைவர்கள் வந்து இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து நோன்பு திறந்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இது நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கோம். ஆனால் விஜய் வந்து நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்து அமர்ந்து அதுக்கப்புறமா வந்து நோன்பு திறந்தார். அது மட்டும் இல்லாமல் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நபர் வந்து முஸ்லீமாக மாறுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ களிமா சொல்லணும், லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூல் அப்படின்னா அல்லாஹ் ஒருவனே, இறைவன் ஒருவனே, முகமது நபி வந்து தூதராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நோன்பு திறந்தார். நோன்பு திறந்ததுக்கு அப்புறமா கூட அங்கேருந்து போகாமல் அதுக்கப்புறம் தொழுகை நடத்திட்டு ரொம்ப அழகாக வந்து அழகாக தொழுதுட்டு அங்கேருந்து வந்து கிளம்புனது வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இதை தொடர்ந்து ஒரு அரசியலுக்காக இதை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நோன்பு திறந்துட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கலாம். பட் அப்படி இல்லாமல் ஒரு முஸ்லீமாக ஒரு மனிதர் வந்து மாறுறதுக்கான வார்த்தைகள் எல்லாமே சொல்லிட்டு நோன்பு திறந்துட்டு அங்கேருந்து தொழுதுட்டு கிளம்பியிருக்காரு அப்படின்னா வந்து ஒரு முஸ்லீமாக மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தினமும் பயணிக்கிற வாகனத்தில் கூட தமிழ் இந்த மொழிபெயர்த்த குரான் வந்து அவரோட காரில் எப்போவுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல் வந்து வந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் இப்போ வந்து அவங்களோட அப்பா வந்து கிறிஸ்டின், அம்மா வந்து ஒரு ஹிந்து, இப்போ இவர் வந்து முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மத நல்லிணக்கத்தை வந்து இந்த குடும்பத்திலே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஜய் பண்ணதுக்கு பாராட்டிட்டும் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.